நிறைய பேர் கேட்ட எக்லெஸ் மில்க் பிரெட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வெதுவெதுப்பான தண்ணி, சுகர், ஈஸ்ட்டு சேர்த்துட்டு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்த பிறகு மைதா, மில்க் பவுடர், சுகர், சால்ட் சேர்த்துட்டு இந்த மாவு நல்லா கம்பைன் ஆன பிறகு இதில் பட்டரை சேர்த்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையாட்டி பண்ணிச்சிங்கன்னா நல்லா இழுத்து விட்டு ஒரு 20 நிமிஷம் மாதிரி பிசைஞ்சிட்டு மாவு நல்லா மேலே நல்லா ஸ்மூத்தாக வரணும். அந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு ஒரு பவுலில் வச்சு அப்படியே மூடி வச்சு 1 மணி நேரம் விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கும். இப்போ நான் வந்து இதை 2 பகுதியாக பிரித்து 2 பிரெட் டின்னில் வைக்க போகிறேன். நல்லா ஏர்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணி பிரெட் டின்னில் வச்சிடலாம். நான் வந்து இந்த ஒரு டின்லையும் இன்னொரு கிளாஸ் லோஃப் பேன்லையும் வச்சுருக்கேன். இதை அப்படியே மூடி வச்சு மறுபடியும் 1 மணி நேரம் விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு பிறகு மறுபடியும் டபுள் ஆகி வந்திருக்கும். மேலே பால் ப்ரஷ் பண்ணிவிட்டு 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண ஓனில் 20லேருந்து 25 நிமிஷம் வரையும் வச்சிடுங்க. பர்ஃபெக்டாக வந்து சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கும். உங்ககிட்ட ஓவன் இல்லைன்னா ஒரு கடாயில் ஸ்டாண்ட் போட்டு அதை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மோல்டை வச்சு 30 மினிட்ஸ் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுங்க. பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்துடும். நல்ல ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. நான் ஹோம்மேட் நட்டல்லாவோட என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.